தம்பி 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 வா தம்பி வா தம்பி ஏமா தம்பி 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 சீக்கிரம் வா தம்பி எல்லா பையனும் சேர்ந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்திட்டு போயிட்டானுங்க. என்னப்பா இது? யார் இப்படி செய்றாங்க? இல்ல குப்பத்து ஜனங்க தான் கையை கட்டி போட்டான். என்னப்பா காரணம்? எல்லாம் உங்க அப்பாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுனாலதான். இந்த குப்பத்தை துறைக்கு வித்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல பூந்து கூரையை பிச்சு போட்டேன். எல்லா வயலும் சேர்ந்து முதுகை பிச்சு போட்டு மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளவு கேவலமான ஜனங்களா இவங்க. இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா? கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கான். உங்க அப்பாவே எடுத்து பேசிட்டானே தம்பி அந்த பையன். ஐயோ தம்பி தம்பி, அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னால என்ன அடிச்சு அந்த கூட்டம் வருது தம்பி. பாத்து 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 வர்றத பார்த்தா நல்லதுக்கு வர்ற மாதிரி தெரியுது தம்பி. பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. அண்ணே, பெருமாள் கூட இருக்கிறவன் ஆட வந்தாரு மகன் ராஜன். நெருங்காதீர்கள். இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும். ஐயா, நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்ல நான், ஒரு எளியவன். இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரன். சகோதரனா? ஆமா, ஆண்டவன் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். நாம் பகைவர்களாக காட்சியளிக்கிறோம். நாம் பிறந்த இடங்கள், உடுத்தும் உடைகள், தழுவிக்கொள்ளும் மதங்கள், இவைகளில்தான் வேற்றுமையை தவிர இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்ற உண்மை அப்போது விளங்கும். அண்ணே போவாதீங்க, ஆபத்து. பெருமாளுக்கு நீங்கள் இழைத்த தவறு அவரை என் மீதும் சந்தேகப்பட வைத்திருக்கிறது. தூரமே இருந்தால் அவருடைய சந்தேகம் தீராது. ஐயா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமாள் வயது வந்த பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே புகுந்து கூரையை பீத்து எறிந்திருக்கிறார். அதற்காக எங்கள் ஆட்கள் இவரை கட்டி போட்டது அநியாயம்தான். அதனால் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். வந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தம்பி, இந்த ஆளு பேச தெரிஞ்சவன், பேசியே உங்களை மயக்கிடுவான், ஏமாந்துறாதீங்க. இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்கிறது. ஐயா, நான் ஒரு உறுதி கூறுகிறேன். இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள். மேரி, வாங்கம்மா. இன்னைக்கு என் சின்ன மகன் ராமுவுக்கு பிறந்த நாள். இந்த புடவையை நீ கட்டிக்கமா. அம்மா, காணாமல் போன ஒரு மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாடுவதும் அதற்காக ஆண்டுதோறும் எனக்கு பரிசு கொடுப்பதையும் நினைக்கும் போது உங்கள் தாய் உள்ளத்தின் உயர்வை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. மகனை பிரித்து ஒரு தாயை இப்படி கலங்க வைப்பதில் அந்த கடவுளுக்குத்தான் என்ன விருப்பமோ. மேரி, ராமு என் பக்கத்துல இல்லையே தவிர அவ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. உன்னை போன்ற பருவ பெண்களை பார்க்கும்போது கூட என்னையும் அறியாமலே ராமுவுக்கு இந்த பெண் பொருத்தமா இல்லையா என்றுதான் என் உள்ளம் ஆராயும். அதுதான்மா பெற்றதாயனுடைய தனிச்சிறப்பு. மரகதம், நீ ராமுவையே நினைச்சு கலங்கிறத விட உன்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனையும் உன் ராமுவாக நினைச்சுக்கிறது தான் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய வழி. உண்மை. அம்மான்னு கூப்பிடுற ஒவ்வொரு வாலிபனுமே இனி எனக்கு ராமுதான். நான் வரேன்னா கோயிலுக்கு போகணும். வரேம்மா. சரிம்மா. அம்மா, அம்மா, என்ன அம்மாவா? அம்மா, 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 ராமு, அம்மா, அம்மா. ஏம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டது தவறா? இல்லை மகனே, என் மகன் ராமு என்னை அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. என்ன மரகதம், என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லைன்னா கால் தவறு விழ இருந்து சமயத்துல இந்த பிள்ளை என்னை காப்பாத்தினா. ரஹீம்? பேர் ரஹீமா? ஆமாமா ரஹீம், நீ குடியிருக்கிற மண்ணுக்கு சொந்தக்காரங்க.
ஆள வந்தார் சம்சார். மரகதம், உங்களுக்கெல்லாம் ராமன் எவ்வளவு முக்கியமோ அதே போல குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த ரஹீம் முக்கியம். ஏழைகளுக்கு தொண்டு செய்யறதே தன்னுடைய லட்சியமாக கொண்டவன் அம்மா. பார்த்தாலே தெரியுது. அப்பா, உன்னை பெற்ற தாய் ரொம்ப புண்ணியவதி. ஆம், ஆனா அந்த புண்ணியவதியின் முகத்தை பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ பாவம், இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு தாயில்லா கொடுமையா? ரஹீம், பெற்ற தாயை நீ இழந்தாய், பெற்ற மகனை நான் இழந்தேன். அப்படியா? ஆமா ரஹீம், அது ஒரு சோக கதை. இவங்களுக்கு ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இன்னைக்கு கூட அவன் பிறந்த நாள். ராமு, அம்மா, ராமு. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. மரகதம், கோயிலுக்கு போகணும். நீ நேராகலம்மா. இந்த போறேன்னா ரஹீம், நான் வர்றேப்பா. ரஹீம், ரஹீம், என்ன? ஒண்ணுமில்லை. வா உட்கார். அப்பா சௌக்கியமா இருக்காரா? ரொம்ப சௌக்கியமா இருக்கார். உங்களை கேட்டார். ஆமா. அப்பா, ஆமா, நீங்களா? மனிதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு ஆபத்து ஏற்பட்டப்போ எந்த விதமான நஷ்டமும் இல்லாம காப்பாத்துற கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுதான் நியாயம். அடடே, ஏன் எல்லாம் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. அப்பவே உள்ள வந்திருக்க கூடாதா? இது உங்களுக்கு தாய் வீடு மாதிரி, எப்ப வேணுமானாலும் வரலாம். உங்களுக்காக கதவு திறந்தே இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதுக்கு பதிலா நாங்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? எங்களுடைய முதியோர் கல்வி 3வது ஆண்டு விழாவில் தங்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. என்ன ரஹீம், எவ்வளவோ பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய நாங்கள் படத்தை அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீமான் ஆளவந்தார் கூட இதுல கலந்துக்கிறேன் இருக்காரு. இருந்தாலும் நீங்க தான் எங்களுடைய நன்மையை அதிகமா நாடுறவர். நீங்க தான் எங்களுக்கு பெரிய மனிதரும் கூட. உங்களுடைய திருவுருவப் படத்தை திறக்கிறதுல நாங்களும் எங்க குப்பமும் ரொம்ப பெருமைப்படுறோம். ரஹீம், தவறா நினைச்சுக்காத. நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனா உங்க குப்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா காத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பா, என்னம்மா? இந்த விழாவுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓஹோ, போய் வாம்மா, போய் வா. நான் வரேன். சலாம். சாய வேட்டி தலையிலே கட்டி சந்தனம் குழச்சி மார்பிலே கொட்டி சிங்கம் போலே போற மச்சான் என்ன கொஞ்சம் பார்த்து போக. சாய வேட்டி தலையிலே கட்டி சந்தனம் குழச்சி மார்பிலே கொட்டி சிங்கம் போலே போற மச்சான் என்ன கொஞ்சம் பார்த்து போக. மஞ்சள் வர்ண சேலை கட்டி மாம்பழம் போல் சிரிக்கிற குட்டி கொஞ்சி கொஞ்சி பேசுவதாலே கொண்ட எண்ணம் மாறுவதில்லை. ஏழிரண்டாண்டில் ஆளானே தேக்கத்தினாலே நூலானே
கேட்பேன் பாட்டேன் காலத்திலே அக்கறை சீமைக்கு போற புள்ளே அக்கறை சீமைக்கு போற புள்ளே கப்பலில் ஏறி போகையிலே காதலித்தானும் போவதில்லை காதலித்தானும் போவதில்லை திரும்பி வருகிறேன் திருமணம் செய்கிறேன் தினந்தோறும் உறவாடி விளையாடுவோம் சிங்கம் போலே போற மச்சான் என்ன கொஞ்சம் பார்த்து போங்க சாய வேட்டி தலையில கட்டி சந்தனம் குழச்சி மார்பில கொட்டி சிங்கம் போலே போற மச்சான் என்ன கொஞ்சம் பார்த்து போங்க தலைவர் ஆளவந்தார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம். அது சரி, குப்பத்து ஜனங்க, காசு இல்லாதவங்க, பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? முதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அதை பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும். கோவில்னா பேசுவேன், ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கு. அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியதை இருக்கு? அதனாலதான் என்னை விட்டு திறக்க சொல்றீங்க. வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் தெரியாத பையன், அவன் சரித்திரத்தை பேசுவான். அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்ப அவன் மேல சுட்ட போடுவேன். அதுக்காக என்னைய விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கையடிங்க. ஜேம்ஸ் வேற, நான் வேறயா? நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். சின்ன குழந்தையில இருந்து மாங்காய் தோப்புல மாங்காய் திருட்டு உத வாங்கி இருக்கிறோம். என் மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட அதை சொல்லல. ஆனா இந்த கூட்டத்துக்கு இவன் தான் சரி. அப்பாவி, சொத்தினுடைய மகிமை தெரியாதவன். வேற என்ன, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத உங்களுக்கு படிக்கணும். படிக்கணுமா? படி, அதையும் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தந்தையைப் போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். பத்திரம் படிக்கிறோம். நீ ஏன் இங்க என்ன கூட்டியாந்த? ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆளவந்தார்கிட்ட தகராறு பண்ணிட்டோமே, ஒரு பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டியாந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய. போட. எல்லா ஜனங்களுக்கும் சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க எல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு கேட்கறவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். ஏங்க முடியாது? உங்க அப்பா விட்டு சொத்தா வாழை கிட்ட கதாதிக ஒட்ட அறுத்து போடுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீச்ச கை மாதிரியாவ அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவனை மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரதை. முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளையா கோல் கட்ட நிதி தரட்டீங்களா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்டா பேங்க் திவாலா போச்சு. வேட்டி சொல்லுடா பசங்க, சொல்லுடா பிச்சைக்கார பசங்க, என் இடத்துல வாடகைக்கு இருக்கிற பசங்க, குந்தரத்துக்கு இடம் இல்லாத பசங்க என்ன மாலையை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. எஜமா, உங்க மாதிரி பெரிய மனுஷாலையெல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலாத்தான்
இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழிய தீர்த்துக்கிறாங்க. ஆஹா, என்ன மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏன் எஜமா எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் பெரிய கடவுள், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்த திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தா? சாம்பார் இல்ல, இங்க சாம்பார்ல ஊர்ல பயலுக இருக்கிறானே. யார் ஒண்ணு நீயா இருக்கணும், இல்லன்னா வேற எவனா? எஜமா என்ன என்ன அப்படி நினைக்கிறீங்க? உன்ன சொல்லுவனா? நீ பரம யோகியன். எவனோ ஒருத்தன் இங்க இருந்து போய் சொல்லி இருக்கான். அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லி இருக்கணும். என்னடா செஞ்சுப்பாங்க? எஜமா எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இருங்க. ஏன்னா ஆள வந்தார் ஒழிக, ஆள வந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு செவத்துல எழுதுவான், ரோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பமாகும். ஆகண்டா ஆகும். இந்த ஆள வந்தாரே யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க? அந்த பச்சிருப்பையர் ரஹீம். சகி. அவன் கூட பரவாயில்ல, அவங்க அப்பா இருக்கிறான் பாரு, பச்சாயோக்கியம் பச்சாயோக்கியம். இவனுங்களை போய் இந்த ஜனங்க அறிவாளின்றான், ஒருத்தன் பெரிய மேதன்றான், தியாகின்றான். காசு இல்லாத பசங்களை போய் புகழ்றானுங்கடா இந்த எஜமா. காசு இருந்தா மட்டும் செல்வாக்கு வந்துடாது. அவங்க அந்த குப்பத்து ஜனங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம அவங்க சுகதுக்கத்துல பாதி பங்கு போடுறாங்க எஜமா. அதனால அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இந்த பாருங்க, ஜேம்ஸ் ஐயாவை பாருங்க. அவரும் உங்களை போல ஒரு பெரிய பணக்காரர். அவர் படத்தை திறந்து வைக்கிறாங்க, அவருக்கு ஜே போடுறாங்க. சும்மா இன்னொருத்தனை பத்தி பேசி படத்தை திறக்கிறாங்க. ஏன் திறக்க மாட்டான்? பணம் கொடுத்தா படம் திறப்பான், ஜே போடுவான். அப்படியே பணம் கொடுக்கலன்னா சேருவான். பணம் கொடுத்தாதான் கை தட்டுவான், இல்லன்னா காலால தட்டுவான்டா. எஜமா, காசு இருந்தா மட்டும் போதாது எஜமா. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அப்ப எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா? இல்ல இல்ல, உங்களை சொல்லல. அஞ்சாம் படை. ஐயோ, நான் இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் இல்ல அஞ்சாம் படை. ஜனங்களை சொல்றேன். ஜனங்களுக்கு அறிவு வரல. வரல. நான் செய்யற தர்மத்தை இன்னும் ஜனங்க புரிஞ்சுக்கலடா. நான் செஞ்ச தர்மத்துல ஒண்ணு செஞ்சிருப்பானா இந்த பயலுக? எறும்பு புத்துக்கு தினம் நோய் போடுறேன், பசுமாட்டுக்கு அவசிக்கரை வாங்கி போடுறேன், அது போடுறீங்க, கழுகுக்கு பூசுண்டை வாங்கி போடுறேன். இல்லையா? இதெல்லாம் தெரியல. எத்தனை கல்யாணம் பண்ணி இருப்பேன். பயிர் எரியுதுடா. போன மாசம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ணேன். இல்லையா? ஆமா ஆமா. எவனுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலையில ஒரு வேலை அந்த பையன் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியாது. இவனுங்க பிச்சைக்கார பசங்க, காசு இல்லாத பயலுங்க. இவனுங்களை தொலைச்சிடலாம். அது சொல்லு, எவனும் கேட்க போறது இல்ல. அட இந்த ஜேம்ஸ் நம்ம ஜாதியுமே. ஐயோ, நீங்க என்ன எஜமா அவரை போய் உங்க ஜாதிங்கிறீங்க? அவர் கிறிஸ்தவரு, நீங்க செய்வரு. ஜாதியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன மாதிரி அவன் ஒரு பணக்காரன், அதனால நம்ம ஜாதின்னு சொல்றேன். அதை சொல்றீங்களா? அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாதியா போயிட்டானே. வாங்க, ஐயா வந்திருக்காங்களா? இல்லை. மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு போராதுன்னு இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தொண்டு செய்றீங்களா? வாயுள்ளவர்கள் கேட்டு தங்களுடைய சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனால் வாயில்லாத இந்த ஜீவன்களுக்கு தாயைப் போல இருந்து கவனிக்கிறீங்களாக்கும்? தாய், இந்த அருமையான வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. உங்களைப் போலத்தான் நானும். ஆமா, உலகத்துல தாய்க்கு அடுத்தபடியா அன்பு காட்டுவது யார்? மனைவிதானே? அப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜோடி கிளிகள் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான கிளிகள். அப்படியா? மிகவும் பாக்கியம் செய்த கிளிகள். ஏன் எப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் என் குறையை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்வதென்றுதான் புரியவில்லை. குறை? ஊரே போட்டு உத்தமரை அப்பாவாக கொண்ட உங்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஏன் ரஹீம், புரிந்து கொண்டே புரியாதது போல் பேசுகிறீர்கள்? நட்சத்திரங்கள் அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை பிடித்து விளையாட முடியுமா? அப்படியே ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் காரியமா?
ஏன் நடக்காது? நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம். இந்த வேலிகள் தடை போடும் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்கு வேலி கிடையாது என்பது எனக்கு தெரியும். உலகத்திலே வாழும் எல்லோருக்கும் ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே பூமி தானே? அதுபோல உணர்ச்சிகளும் எல்லோருக்கும் ஒன்றுதானே? உண்மை உண்மை. எந்தெந்த நேரத்தில் எதது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தேதான் தீரும். மேரி, நீங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதல்லவா? புரிகிறது. நான் உங்களிடத்தில் என்னென்னவோ பேச வேண்டும் என்று வந்தேன். நான் தடைபடவில்லையே, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னேன். சரி. என்னம்மா? மலர். ஏது? அவர் கொடுத்தார். அவரா? யாரு? பெயரை சொல்வது பெண்மை கழகல்ல. உதயகால கதிரவன் போல் இதயத்தை தழுவி விட்ட ஒருவர். உண்மைகளை தோளில் சுமந்து கொண்டு பொய்யுலகத்தில் போராடி கொண்டிருக்கும் ஒருவர். காண தெரிந்த கண்களுக்கு இனியவர், காதல் உலகத்துக்கு புதியவர். என்னம்மா இது? என்னவென்று எனக்கே புரியவில்லை. அம்மா, நான் தங்கம். தங்கம், நீயா இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்? இல்லை, அவர் கண்ணுக்கு இனியவர், காதலுக்கு புதியவர். ஐயோ தங்கம், நான் ஏதாவது உளறிவிட்டேனா? பரவாயில்லைம்மா, உளருங்கள். பல உண்மைகளைத்தான் உளறல் என்று கூறியிருக்கிறார்கள். போ தங்கம். நான் சொல்லட்டுமா? அவர் இதை அவளுக்கு கொடுத்தார். அவளோ அவரது வண்ண முகத்தை அசையாது பார்த்தார். என்ன உண்மைதானே? தன்னை அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரிதானே? பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைத்து பார்ப்பது போல் கண்கவர்ந்த காதலிக்கு அவர் இதை பரிசாக கொடுத்தார். பிறகு என்ன நடந்தது? கையிலே அன்பு மலர், கண்ணிலே அவர் உருவம், நெய்யெல்லாம் செலுத்தினார். மனமெல்லாம் அவரேயாக. அவள்தான் நடந்தாலும் நெஞ்சின் ஆசைதான் நடத்தி வந்ததோ. வந்தாள், பார்த்தெடுத்த சிலை போல் நின்றாள். தந்த மலரை தன் முகத்தில் பதிய வைத்து அக்கா அக்கா என்று அடிக்கடி கூப்பிடும் பச்சை கிளியிடம் போய் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி?
எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி வாங்க. சலாம். சலம் இங்க எங்கடா வந்தது? அதான் அங்கேயே கேளுங்களேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது. மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே. யாரு கண்டா? உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கடிச்சுக்கிட்டான்டா. அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினோம்னு அவன் 5 10 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போறது. அட இது ஒரு பழைப்படா. நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாதிரி நம்மள திருவிழா இவன் கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான். உங்க அப்பன் படத்தை வேற சூற விட்டான், மறந்துட்டியா அதெல்லாம்? எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிர்களை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டான். அவன் பெரிய டிஎம் இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டும். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கீங்க. பேசட்டும் மேரி, பாவம் என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். என்னையா அம்மாவாசிக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? என் மூஞ்சாடா மூஞ்சி. உங்க மூஞ்சி எதுக்குமே வராது. பெரியவரே, 6 அடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கோம். ஐயோ, அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே. அவங்கிட்ட போய் சொல்றப்பா பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது, அவன் பின்னால சுத்துறது எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, குள்ள நெறியில் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது பாயிண்ட். அது சரி, சின்ன பொண்ணு தானே, இது இருக்கிற இடத்துக்கு இடேண்டாடே. நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருடா. சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு வெளியே போகணும். அவ்வளவுதான் எனக்கு. நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சிரிக்கிறார்? லூசு பயம் போல் இருக்கு. ஏண்டா டாய், எங்கிட்டயாடா மோதுற? ஏண்டா டாய், என் சர்வீஸ் என்ன உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி இருடா. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு பாக்குறியா? செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யறீங்களே. சமயத்தில் நம்மளும் செய்யலாம். யாருங்க? ஆஹோ, அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா. அத அங்கே சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். நீங்க போங்க, நம்ம போ. அவர் திட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ ஒரு பெரிய மனிதர், உயர்ந்தவர், பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு. அவ்வளவுதான். நான் வர்றமே. ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன? ஏமா, எறும்புனால யானையே அவஸ்தைப்படும் அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பையன் ரகசியமா பிளான் பண்றான். அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்றேன். அந்த மேரி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும்? இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, நீங்க பெரிய சிந்தனை கடலை எஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் இந்த ரஹீம் பையனுக்கும் மேரிங்க ஏதாவது லவ் இருக்குமோ? இருக்குமோ என்ன? அப்பா, இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அதை நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். ஐயோ, இந்த தம்படி தட்டி பேலா இருக்கும் போதே உங்களை இப்படி முறைக்கிறான் அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்புறம் உங்களை டைரக்டால மோத ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளான். இந்த ஜேம்ஸுக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு செய்த உதவியவே நிறுத்திடணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே,
இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான், நான் எறும்பு ஆக போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுறக்கூடாது, நம்ம படம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோட சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான். வாயா ஜேம்ஸ், வா. வாங்க அளவந்தார். என்ன மாதா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான். ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. கார்ல ஏறி சொல்றவா. வாங்க என்ன என்ன தட்டுல பிரசாதம், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அப்ப ஞானம் பண்டித முருக மாமன் கிருஷ்ண நம்ம வீட்டுல விட்டு பிறந்துட்டானா? பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மரியாதை ஜேம்ஸ் என் கூட்டியாந்து உனக்கு தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நல்ல விஷயமாதான். அளவன் நான் போறேன்னா லட்ச லட்சமா சம்பாதிச்சான், எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான், குடி போறதுக்குள்ள செத்து போட்டான். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் செத்து போடுவேன், அவளுக்கு கவலை. மரகதா அவளை சொல்லுவா சாவணும் நானா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான், நான் சாவேன். ஆளவன் நான் போறேன்னா நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற பேரை எடுக்க போறேன். இனிமேதான் என்ன அளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஏன் நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா? என் குடும்பம் எதையும் பார்த்துட்டு புரட்சி செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? போய்யா, உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், புரட்சி மட்டுமல்ல. இப்ப நான் சொல்ல போறதை நீங்க 2 பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது. அதான் பயப்படுறேன். இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்தோட மீறிடுச்சு, மேல போயிட்டு சொல்றேன். மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குற முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், இனிமேதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவரு மாவ மேரிக்கு கல்யாணம். என்ன ஜேம்ஸ் தானே என்ன? அளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். அளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூரண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா இன்னைக்கு தான்டா பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். ஏன் மறக்கிட்ட சும்மா இருக்கிற? நீ ஏதாவது 2 வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தாங்க, எல்லாம் ஞான பண்டித செயல்னா வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி 2 பேரும் என்னைக்கு ஓத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே சொல்லிடாது, என்ன புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த அச்சேட பிடி, நீ நாளை சம்மந்தி ஆயிட்டா நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன். தங்கம், என்னம்மா பாக்குற அப்படி? ஒண்ணுமில்ல எஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவானே, நீ பார்த்ததில்ல? இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னே சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு எஜமா. ஆயிட்டு, நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு எஜமா. அரோகரா பிலிம்ஸின் 6வது தயாரிப்பு புரட்சி திருமணம். படம் எடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறான். ஐயா எஜமா, ஏண்டா எஜமா, மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க மகன் உங்களை விட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. புரட்சிக்கு பிறந்தவன் புரட்சி செய்யாம விடுவானா?
எங்க மதுரையில பறிச்சு செய்யறானா மதராஸ்ல பறிச்சு செய்யறானா? இல்ல நீங்க இருக்கிற இடத்துலயே செய்துகிட்டு இருக்காரு. ஏக்கா நம்ம ஜேம்ஸ் ஐயா வீட்டுல வேலை செய்யல பொன்னம்மான்னு வேலைக்காரிகிட்ட பொறைச்சு செய்யறான். ஐயோ அந்த அம்மா மக தங்கத்தை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அந்த அம்மா நான் போகும்போதெல்லாம் தம்பி எப்ப வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்குது ஏஜமா. நீ எங்க இருந்து நான் வரேன். ஏப்பா ஒன்னதான் குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு என்ன பண்ற? வண்டியில மாட்டி இருந்ததுன்னா என்ன செய்யறது? இதோ பார் ஒன்னதா கடவுளே உயிர் போயிடுச்சே. ஐயா யாருங்க முடியாங்க அம்மா வாங்க இங்க. இதோ பாருங்க ஒரு பெண் செத்து கிடக்குது, ஒரு குழந்தை அனாதையா இருக்குது. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களே. நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரங்க தானே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? இந்தாங்க பணம், இத வச்சுக்கோங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. நல்லது. அடிக்கிறது தெரியல. ரோட்ல என்ன சீட்டாட்டா இருக்கீங்களா? போங்கடா. பாருக்கு மரியாதை இல்லாம போச்சு. கூட்டம் இருக்கிற இடத்துல நீ நிப்பிய என்ன விஷயம்? ஐயா இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள் பாவம். நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நின்றுடுச்சு போடுறீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியாக்க. இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இதுல உனக்கு இவ்வளவு அக்கறை? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதுண்டாப்பா உன் தத்துவம் போதும். எனக்கு வேணாம் உன் தத்துவம். அதுவும் பாவம் என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதுக்குதான் இருக்க உங்க ஆளு ஜேம்ஸ். இந்த அனாதைகள் எல்லாம் அவன் தலையில கட்டு. அதுக்கு நாள் இல்ல போடா. வாங்க எஜமா, வாங்க வாங்க. தங்கம் அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா. அதான் பொண்ணு. ஆமாங்க எஜமா, உட்காருங்க. நான் ஒன்னும் பெஞ்சில உட்கார்றதுக்கு இங்க வரல. வீட்டு சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன். என் மவ பட்டத்து போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலேயே உன் மவ சுத்தலாமே. என்ன அது? 10 தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்காரன் அவன் பின்னாலே என்ன வேலை? அப்படி என் மக ஒண்ணும் தப்பா நடந்துக்கல எஜமா. அவங்க 2 பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடிப்பாவே மவளே, கல்யாண அளவுக்கு வந்துடுச்சா? என் சம்மதம் என்ன ஹோட்டல்ல ஒரு நாள் கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டிய? அடே ஏதாவது 2 சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும். தொலைஞ்சு போட்டோம் அவங்க. ஊவைக்கண்ணா நீ நேரம் எங்க வரணும்? என்கிட்ட வரணும். கொஞ்சம் ஐயா உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம், நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு. சொன்னியா? ஆசை. பணக்கார வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல, பங்களாவுக்குள்ள இருக்கலாம், 10 வகை அச்சங்கலாம், கார்லயே சுத்தலாம். அதுக்கா இந்த ஆளை வந்தா விட்டுருவான். ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிள்ளி எரிஞ்சிருப்பேன். அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா எப்படியோ அவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இனி அவங்கள பிரிக்காதீங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை கெடுத்துறாதீங்க ஐயா, என் ஆசையை கெடுத்துறாதீங்க. ஆசைக்கு அளவு இருக்கு. ஆமா, உங்களுக்கே இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி மலை ஆசை வரணுமே. அத ஞாபகம் வச்சுக்கோ. குப்பமேடு என்னைக்கும் கோபுரம் ஆயிடாது. வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்காரன் வீட்டுல சம்பந்தமா? ஐயோ வேணாம் விட்டுரு. அந்த வேலையை வச்சுக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர், ஒரு ஆபீஸ் பாய் அவனுக்கு பார்த்து கட்டுது. அது கொண்டா 5-10 உதவுறேன், அவ்வளவுதான். அதோட விட்டுடு. நம்ம பையனுக்கு பெரிய இடம். ஆமா, எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். என் பொண்ணு கலங்க விட்டுட்டு உங்க மகன் சந்தோஷமா வாழ்க்கை நடத்து ஒரு நாள் விட மாட்டேன், ஒரு நாள் விட மாட்டேன். ஐயா உங்க இஷ்டப்படியே உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க. அதுக்கு நாங்க தடையாவே இருக்க மாட்டோம். ஐயா நாங்க தடையாவே இருக்க மாட்டோம். சரி தங்கம்னா தங்கம். தங்கம் என் பையன் பயந்தவன், அவனுக்கு
ஒண்ணுமே புரியாது. ஏதோ நீ சொல்லி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அவனு ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன அப்பாவுக்கு அடிச்சு கைய கால முறிச்சுடுவாருன்னு பயந்துகிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான் ட்ரைனிங். போ, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அவனை நினைக்காத. போ, நீ உடம்ப பாத்துக்கோ. பாவமா இருக்கு எனக்கும். போய் தர்ம ஆஸ்பத்திரியில படுத்துக்கோ. இப்படி வாங்கப்பா, இங்க உட்காருங்க. தங்கம், என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உன் வாழ்க்கை என்ன ஆகுது? அம்மா, அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ணை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்டயும் பழகி இருக்கிறாரம்மா. ஆரம்பத்துல நீங்க சொன்னதை கேட்காத குற்றம் தாம்மா இப்ப நான் அனுபவிக்கிறேன். அந்த ஆளவந்தார் குடும்பமே நம்பிக்கை துரோகத்துக்கு பழக்கப்பட்டதம்மா. இந்த பாவி எப்படிப்பட்டவேன்னு தெரிஞ்சா இப்ப அவரை நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி உன்னை அனாதையாக்குன சண்டாளன் அம்மா, சண்டாளன். அம்மா, நான் அனாதையா? அம்மா, ஆமாம்மா, நீ என் மகள். அம்மா, அழாத தங்கம், அழாத. உங்க அப்பா மாணிக்கம் பிள்ளை இந்த ஆளவந்தார் வீட்டுல டிரைவர் ஆயிருந்தார். இந்த பாவித்தான் செய்த கொலைய அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இந்த கவலையோட உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தை செத்து போனா. அப்போ உனக்கு 3 வயசு. உன்னைத்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது. அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு? என் ஒருத்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மமா? பெற்ற தாய் இறந்து போனாள். தந்தை சிறையிலே. கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத கொடுமை. ஐயோ, இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவேன்? தைரியமாயிரம்மா, தைரியமாயிரம்மா.